உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என பிரதமர் மோடியிடம் முகமது யூனுஸ் உறுதி அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கேட்கலாம். ரமேஷ், மேலும் இது தொடர்பாக இருவரும் என்னென்ன விஷயங்கள் ஆலோசித்தார்கள்? விவரங்கள். இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முன்னுரிமை அளிக்கப்படும் என பிரதமர் மோடியிடம் வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் புரொஃபசர் முகமது யூனுஸ் உறுதி அளித்திருக்கிறார். அங்கு ஏற்பட்ட உள்நாட்டு கிளர்ச்சியை தொடர்ந்து பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தற்காலிகமாக தஞ்சமடைந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அங்கு ராணுவத்தின் மேற்பார்வையில் இடைக்கால அரசு அமைந்திருக்கிறது. இடைக்கால அரசின் தலைவராக புரொஃபசர் நொபேல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் பதவியேற்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் இவர் ஜார்ஜ் சோரஸுக்கு ஆதரவானவர், அவர் இந்தியாவுக்கு எதிராகவே தொடர்ந்து நடந்து கொள்வார் என்றெல்லாம் பொதுவாக பேசப்பட்டது. இது போன்ற சூழலில் புரொஃபசர் முகமது யூனுஸே பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சற்று முன்னதாக பேசியிருக்கிறார். வங்கதேசத்தில் தற்போது என்ன சூழல் நிலவுகிறது என்பதையெல்லாம் விரிவாக பிரதமர் மோடியிடம் எடுத்துரைத்திருக்கிறார். அதாவது அங்கு வன்முறை குறைந்திருக்கிறதா, மாணவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது, தாக்குதல் சம்பவங்கள் எப்படி இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் பிரதமர் மோடியிடம் அவரே தொடர்பு கொண்டு தொலைபேசியில் விரிவாக பேசியிருக்கின்றார். அவரிடம் பேசிய பிரதமர் மோடி வங்கதேசத்தில் ஜனநாயக ரீதியிலான நிலையான, அமைதியான மற்றும் வளர்ச்சியான வங்கதேசம் அமைவதற்கு இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என ஆதரவளிக்கும் என பிரதமர் மோடி அவரிடம் தெரிவித்திருக்கிறார். அதே போல பல்வேறு வளர்ச்சி நடவடிக்கைகளின் மூலமாக வங்கதேச மக்களுக்கு ஆதரவளிப்பதில் இந்தியா எப்போதும் உறுதியுடன் இருக்கிறது எனவும், அதே சமயம் வங்கதேசத்தில் இந்துக்கள் மற்றும் இதர சிறுபான்மை சமூகத்தினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என அவரிடம் பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதற்கு பதிலளித்துள்ள புரொஃபசர் முகமது யூனுஸ் நிச்சயமாக வங்கதேசத்தில் இந்துக்கள் உட்பட அனைத்து சிறுபான்மையினரின் பாதுகாப்பும் உறுதி செய்வதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என பிரதமர் மோடியிடம் அவர் உறுதி அளித்திருக்கிறார். உள்நாட்டு கிளர்ச்சியை தொடர்ந்து வங்கதேசத்தில் கடந்த சில நாட்களாக இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் வணிக நிறுவனங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்றைய தினம் சுதந்திர தின உரையில் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் கூட வங்கதேசத்தில் இந்துக்கள் உட்பட சிறுபான்மையினரின் நலன்கள் மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது பிரதமர் மோடியை வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிச்சயமாக அங்குள்ள இந்துக்கள் உட்பட சிறுபான்மையினரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என உறுதியை அளித்திருக்கிறார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.